எடப்பாடி பழனிசாமி எங்கெங்கெல்லாம் டூர் போகிறாரோ அந்த இடங்கள்லாம் வந்து அவருடைய மகன் வந்து மேற்பார்வை பார்ப்பதாகவும் அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள்ட்ட அடுத்து நீங்கள் தான் அமைச்சர் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுக்கறதாகவும் ஒரு தகவல். அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளர்களை மாற்றிட்டா எல்லாமே வந்து சுமூகமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ரெகுலராக பார்க்குறவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடமா தேர்தல் பரப்புரைன்னு சொல்லி போகிறார். இப்போ புதுசாக ஒரு தகவல் ஒன்று கிடச்சிருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 70 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து செலவு பண்ணுறாங்களாம். எடப்பாடி பழனிசாமி கையிலேருந்து ஒரு 50 லட்சமும் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஒரு 20 லட்சமும் சேர்ந்து ஒரு 70 லட்ச ரூபா வந்து செலவு பண்ணி அங்கே கூட்டங்களை வந்து கூட்டுறாங்களாமா. எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்கள்லாம் அவருடைய மகன் டீம் வந்து முன்னக்கூடியே வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிடுறாங்களாம். போய் அந்த இடத்துல அந்த மாவட்ட செயலாளர்கள்ட்ட தனித்து பேசுகிறாங்க. இந்த தொகுதியில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நிற்பீங்க, அதில் வந்து உங்களுக்கு நாங்கள் உறுதி தர்றோம். உங்களை சார்ந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணுங்கள், நாங்களும் அதை வந்து கணக்கில் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த முறை ஆட்சி அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் கேபினெட்டில் உங்களுக்கு ஒரு பதவி உண்டு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். போகிற இடங்கள்லாம் இதுதான் வந்து பேச்சாமா. தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு கட்சி வந்து உருவாகிருக்கு. இதில் வந்து இளைஞர்கள் வந்து அதிகமாக வந்து ஆர்வம் காட்டுறாங்க. நம்ம எப்படியாவது இந்த முறை நம்ம வெற்றி பெறணும், காசு பணங்களை பார்க்காதீங்க, எவ்வளவு வேணுனாலும் செலவு பண்ணுங்கள், செலவு பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், ஆட்சி அமைஞ்சவுடனே ஒரு மரியாதை கிடைக்கும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் டீம் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி போய் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்களை தடுத்து பேசுகிறாங்களாம். பொதுச் செயலாளர் வர்ற இடங்களில் என்னென்ன பாயிண்ட்டுகள்லாம் வந்து நீங்கள் பேசுகிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்களோ அந்த இடங்களில் வந்து நம்ம வந்து அளவுக்கு அதிகமான வந்து கூட்டங்களை வந்து சேர்க்கணும். விஜய்க்கு வந்து அதிகமாக வந்து கூட்டம் சேருது, இளைஞர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து கூட்டத்தை வந்து காமிக்கணும், நீங்கள் வந்து செலவுகளை செய்து நீங்கள் கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாராம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எங்கனாலும் வந்து தேர்தலுக்கு செலவு பண்ணுறதுக்கு தான் காசு இருக்குது, அதையும் வந்து நாங்கள் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து கொடுங்க, நாங்களும் வந்து போடுறோம், நாங்கள் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் அடிபடுது. இங்கே வந்து அந்த மகன் டீம் வந்து சரி நான் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தர்றேன், நீங்களும் போட்டு இங்கே வேலை செய்யுங்க, அப்பா வரும்போது கூட்டம் வந்து அதிகமாக இருக்கணும், எல்லாரும் வந்து அடுத்து இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கணும், அப்போ தான் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. கூட்டம் இல்லை அப்படின்னா இவருக்கு வந்து செல்வாக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவாங்க. நீங்கள் மறந்துடாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கூட்டத்தை கூட்டுங்க, நீங்கள் இந்த தொகுதியில் நிற்பீங்க, உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி உண்டு அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை காட்டி கூட்டங்களை கூட்டி இருக்கிறாங்களாமா எடப்பாடி மகன் டீம் தரப்பினர். இப்போ அந்த பேச்சு எல்லாமே அப்படி தான் அடிபடுது. இப்போ எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்கள்ல கூட்டம் எப்படி வருதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்ல. எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வந்து வேலை செஞ்சுருக்கிறாங்க. கட்சியில் யார் யாரெல்லாம் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் போய் தனித்தனியாக போய் எடப்பாடி மகன் டீம் போய் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்துகிறாங்களாமா. நீங்கள் வந்து கட்சியை விட்டு விலகி இருக்காதீங்க, கட்சிக்கு உள்ளே வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவெல்லாம் தேவைப்படுது. இப்போ கட்சியை விட்டு நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க, அதனால் வந்து வாக்கெல்லாம் வந்து சிதறி போகுது. இப்போ உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வெளியில் இருந்தீங்கன்னா கட்சிக்கு நல்லதில்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி கட்சிக்கு உள்ளே கொண்டு வரதுக்காக அந்த எடப்பாடி மகனோட டீம் வந்து அங்கே ஒரு பக்கம் வந்து வேலை செய்கிறது. மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, கூட்டங்களை வந்து கூட்டுறாங்க, அந்த நேரத்துக்கு அவர் போய் திமுகவை பற்றி எதிர்த்து பேசுகிறார், அவ்வளவுதான். இங்கே எல்லா வேலையுமே பார்க்குறது யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் தான் பார்க்குறதா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பிளான் பண்ணியிருக்காராமா, வட மாவட்டம், மேற்கு மாவட்டம், மத்திய மாவட்டம் இந்த இடங்களில் நம்ம கணிசமான இடங்களை வந்து நம்ம பிடிச்சிடணும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு 30-40 தொகுதிகள் வந்து நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆட்சி அமைச்சிடலாம்
அதுலேயும் பிஜேபிக்கு வந்து தென் மாவட்டங்களில் அதிகமான இடங்களை வந்து ஒதுக்கக்கூடாது, அதிமுகவுக்கு தான் அதிகமான இடங்களை ஒதுக்கணும், அவங்களுக்கு வேணும்னா மத்திய மாவட்டங்களையும் நம்ம மேற்கு மாவட்டங்களையும் வேணால் ஒதுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் அங்கே வந்து அடிபடுதான். இப்போ பிஜேபியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தென் மாவட்டங்களில் நம்ம வந்து அதிகமான இடங்களில் வந்து போட்டிடணும். அவங்க குறிவைக்கிறது என்ன அப்படின்னா அந்த கோயில்கள் இருக்கக்கூடிய அந்த நகரங்களாக பார்த்து தேர்வு செய்கிறாங்க. ராமநாதபுரத்தை கேட்டிருக்கிறாங்க, அதுக்கடுத்து திருச்செந்தூர் கேட்டிருக்கிறாங்க, மதுரையை கேட்டிருக்காங்க, திருவண்ணாமலை கேட்டிருக்காங்க. இப்படி இந்த கோயில் குளங்கள் அதிகமாக இருக்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிஜேபியினர் வந்து அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க அந்தந்த இடங்கள்லாம் வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 இடங்களை வந்து தேர்வு செய்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட லிஸ்ட்டு போனதாக ஒரு தகவல். இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாராமா, பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறோம், இருந்தாலும் நம்ம வெற்றி பெற்று நம்ம முதலமைச்சர் ஆகணும், இந்த இடங்கள் எல்லாம் வந்து பிஜேபிக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு கூட்டணி கட்சின்னு சொல்லி ஒரு நெருக்கடிக்குள்ளே வந்துடுவாங்க, அப்போ நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி அவரெல்லாம் வந்து அந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை வச்சுருக்கிறாங்க. கூட்டணியில் யார் யாருக்கு எத்தனை சீட்டுன்னு சொல்லி முடிஞ்ச பின்னாடி இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாராமா. இப்போ எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறார். அந்த வேட்பாளரை மாற்றும் பட்சத்தில் இங்கே வந்து அதிமுகவுடைய ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியினுடைய நோக்கமாகவும் இருக்குது. பிரிந்து சென்றவர்கள் எல்லாருடைய நோக்கமும் அதுதான். இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், சசிகலா அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படணும், அப்போ தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும், திமுகவை வந்து வீழ்த்த முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விஜயனுடைய அந்த தேர்தல் பரப்புரையில் அங்கே இளைஞர்களும் பொதுமக்களும் அதிக அளவில் வந்து ஆர்வம் காட்டுறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் அதிமுக தனிச்சு நின்று நம்ம தேர்தல் களத்தை சந்தித்தோம்னா கண்டிப்பாக தோற்று போவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன்கிட்ட வந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து சொன்னதாக ஒரு தகவல். இனி அந்த கதையெல்லாம் இனிமேல் வந்து பேசாதீங்க, இனி வந்து முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே அதிமுக வந்துருச்சு, எல்லாருமே வந்து அதிமுகவை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, இனி அதிமுகவுக்கு தான் வாக்கு விழுகும், அதனால் இணைப்பை பற்றிலாம் இனிமேல் வந்து பேச வேணாம், அது முடிஞ்சு போன கதை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரா. இப்போ முழுக்க அதிமுகவை வழிநடத்தி போகிறது யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மகனோட டீம் தான் வழி நடத்திட்டு போகிறாங்களாமா. யார் யாரை எந்தெந்த இடத்துல எப்படி சந்திக்கணும், யார் யாருக்கு எப்படிலாம் ஆசை வார்த்தைகள் சொல்லணும், இவர்கள்ட்ட பணம் கொடுத்தா இப்படி செலவாகும், இவர்கள்ட்ட பணம் கொடுத்தா இப்படி செலவாகும் சொல்லிட்டு கணக்கு போட்டு வேலை செய்கிறாங்களாமா. அதிமுக ஒருங்கிணையாமல் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத தொண்டர்களும் சொல்கிறாங்க, பொதுமக்களும் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிற மாதிரி கிடையாது. ஆரம்பத்திலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமிக்கான ஒரு பயம் என்ன அப்படின்னா எக்காரணம் கொண்டும் ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தோம் அப்படின்னா அந்த கட்சியை விட்டு நம்ம வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி செஞ்சு வச்சது பூரா அப்படித்தானே. இப்போ அதிமுகவினுடைய சட்ட விதிகளை எடப்பாடி பழனிசாமி மாற்றி வச்சிருக்கிறாரு, தொண்டர்கள் உரிமையை வந்து பறிச்சிருக்கிறாரு. அந்த தொண்டர்களுடைய உரிமையை மீட்டெடுத்து மீண்டும் தொண்டர்கள் கையிலேயே கொடுப்பதற்காகத்தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தமே நடத்துகிறாங்க. அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியை ஒருங்கிணைச்சிட்டாரு அப்படின்னா அதிமுகவுக்குள்ளே ஓபிஎஸ் உடைய ஆதிக்கம் அதிகமாக வந்துடும், நமக்கான செல்வாக்கு இருக்காதுன்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி பயந்து அதிமுக இணைப்புக்கு சம்மதம் தெரிவிக்காமல் இருக்கிறாரு. ஆனால் முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றினா தான் இங்கே கூட்டணிக்கான வாய்ப்புகளே அதிகமாக வந்து இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி கூட்டணிகள் நகரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. இப்போ கூட்டாட்சி அப்படிங்கிறத யார் யாரெல்லாம் விரும்புகிறாங்கன்னா காங்கிரஸ் விரும்புது, இது புதிய தமிழகம் விரும்புது, தேமுதிக விரும்புது, பாட்டாளி மக்கள் கட்சி விரும்புது. இப்படி கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத விரும்புகிறாங்க. நடிகர் விஜய் அவர்களுமே சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் வந்து ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் நம்மளோட கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு அப்படிங்கிறத பேசியிருக்கிறாங்க. இதுவரையிலையும் இந்த தேமுதிகவாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், இன்னைக்கு புதிய தமிழகமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து விஜயை நோக்கி நகராமல்
ஒரு இடத்துல வந்து இருக்கிறாங்க. இந்த தேர்தல் காலம் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நம்ம வந்து கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக செங்கோட்டையனை ஏன் அறிவிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் எழுந்திருக்கு. செங்கோட்டையன்கிறவர் ஒரு பொதுவான மனிதர். அவரை நம்பி எல்லாருமே வந்து ஒத்துக்குருவாங்க. திருமதி சசிகலா அவர்களாக இருக்கட்டும், ஐயா ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், இந்த செங்கோட்டையன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்து நம்ம தேர்தல் காலத்தை சந்தித்தோம்னா நம்ம வந்து வெற்றி பெறலாம். எல்லா மக்களும் வந்து ஏற்றுக்குருவாங்க. ஏன்னா செங்கோட்டையன் அவர் வந்து 72லேருந்து இதுவரையிலும் கட்சியில் இருக்கிறாங்க, எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. அதனால மூத்த முன்னோடிங்கிறதுனால எல்லாருமே வந்து ஏற்றுக்குருவாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றும் பட்சத்தில், அதிமுக ஒருங்கிணைக்கும் பட்சத்தில் 2026 அதிமுகவுக்கு வெற்றி பிரகாசமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி நான் தான் பொதுச் செயலாளர், என்கிட்ட தான் கட்சி கொடி சின்னம் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சுயநலத்துக்காக அவர் ஆசைப்பட்டாருன்னா கண்டிப்பாக 2026 திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான 100% வாய்ப்புகள் வந்து இருக்குது. நடிகர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி களம் வந்து திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகமாக களம் அமையும் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. நன்றி, வணக்கம்.